നിറയ്ക്കുന്നതിനായിട്ട്, അഭിഷേകത്തിനാൽ നിറപ്പപ്പെടുക, സൗഖ്യം തരുന്നതിനായിട്ട്, വിടുതലിനാൽ നിറപ്പപ്പെടുക നന്ദി സെലുത്തുகிறேன். പ്രാർത്ഥന കേട്ടതിനായിട്ട് നന്ദി അപ്പാ. ജപത്തെ കേട്ടപടി നമുക്ക് നന്ദി സെലുത്തുகிறேன். യേശുവിന്റെ നാമത്തിൽ നല്ല പിതാവേ. യേശുവിൻ നാമത്തിൽ നല്ല പിതാവേ. നമുക്കൊരു വാക്യം വായിക്കാം. ആമേൻ. യോശുവയുടെ പുസ്തകം 23-ാമത്തെ അധ്യായം അതിൻ്റെ 1 മുതൽ 16 വരെയുള്ള വാക്യങ്ങൾ പെട്ടെന്ന് വായിക്കും. நம்ம ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவா 23-ാം അധികാരം 1 മുതൽ 16 വരെ വായിച്ചു. 1 മുതൽ 14 வரையுள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு ஜோஷுவா வயது சென்று முதிர் வயதுள்ளவனான போது ஜோஷுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர் வயதானவனே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணினார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாகினவரும் மேற்குள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கும் உங்கள் கோத்திரங்களுக்கும் தக்கதாய் சுதந்திரமாக பங்கிடுவேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வையை நின்று அகற்றி போடுவார். ஆகையால் மோசேயின் நியாய பிரமாணம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாமல் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ഹല്ലേലൂയ. എല്ലാവരും ദൈവസന്നിധിയിൽ, എല്ലാവരും இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கலாம். ആമേൻ. ദൈവത്തിന്റെ വചനം നമ്മൾ വായിച്ചു കേട്ടു. ആമേൻ. യോശുവയുടെ പുസ്തകമാണ് നമ്മൾ വായിച്ചു കേട്ടത്. நாம் ஜோஷுவாவின் புத்தகத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். ആമേൻ. ഈ യോശുവയുടെ പുസ്തകം വായിക്കുമ്പോൾ അതിന്റെ അകത്ത് ആമേൻ യോശുവ ജനത്തോട് സംസാരിക്കുന്ന അവസാനത്തെ വാക്കുകളാണ്. ஜோஷுவாவுடைய புஸ்தகத்தில் நாம் வாசிக்கப்பட்ட வேளையில் ஜோஷுவா ஜனங்களோட பார்த்து கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். അവൻ വാഗ്ദത്ത ദേശത്ത് പ്രവേശിച്ചു. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடங்களில் அவர்கள் தங்கி இருந்தார்கள். അവൻ അവരോട് ദൈവം വാഗ്ദത്തം ചെയ്ത സ്ഥലത്ത് അവരെത്തി. அவர்கள் அந்த வாக்கு பண்ணப்பட்ட இடத்தில் அவர்கள் எத்தினார்கள். എന്നാൽ അവൻ സ്വതന്ത്രം അവരോട് എങ്ങനെ ആയിരിക്കണമെന്ന് യോശുവ പറഞ്ഞു കൊടുക്കുക. ഇന്നുവരെ സംഭവിച്ചതും ഇനി സംഭവിക്കുവാനുള്ളത് പറഞ്ഞു കൊടുക്കുക. அதாவது ஜோஷுவா அவர்கள் மத்தியிலே இதுவரைக்கும் நடந்ததும் இனி நடக்க போறது குறித்த காரியங்களையும் அவன் சொல்லுகிறான். അവൻ യോശുവ പറയുന്ന ഒന്നാമത്തെ കാര്യം, ஜோஷுவா சொல்லப்படுகிற முதல் காரியம், അവൻ നിങ്ങൾ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവരാണ്, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். നിങ്ങളോട് പറഞ്ഞതുപോലെ നിങ്ങൾ വാഗ്ദത്ത ഭൂമിയിൽ പ്രവേശിച്ചു. நீங்கள் உங்களுக்கு மூலமாய் சொல்லப்பட்ட இடங்களில் வாக்குத்தத்தம் பண்ண இடத்திலே நீங்கள் எட்டப்பட்டீர்கள். ആമേൻ. യോശുവ പറയുന്ന 4 അനുഗ്രഹങ്ങളെ കുറിച്ച് അവിടെ പറയുന്നുണ്ട്. அந்த இடத்துல 4 ஆசீர்வாதங்களை குறித்து ஜோஷுவா சொன்ன ஆசீர்வாதம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ഇത് യോശുവയുടെ ആമേൻ കാഴ്ചപ്പാടിലുള്ള ഒരു മെസ്സേജാണ്. அதாவது இது ஜோஷுவாக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையா இருக்கிறது. ஆமென், ஆமென். இது നമ്മൾ പഠിക്കാൻ ശ്രമിക്കുന്നത് യോശുവയ്ക്ക് നമ്മളോട് എന്ത് പറയാനുണ്ടെന്നുള്ളതാണ്. அதாவது நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறது என்னவென்றால் ஜோஷுவா நம்முடைய இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் என்று. ஆமென். യോശുവ പറയുന്ന ഒന്നാമത്തെ കാര്യം, ஜோஷுவா சொல்லுகிறது முதல் காரியம், ആമേൻ, അവൻ ദൈവത്തിന്റെ ജനമെന്ന നിലയിൽ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று വാഗ്ദത്ത ഭൂമിയിൽ വന്നപ്പോൾ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே அவர்கள் எத்தின வேளையில் നിങ്ങൾക്ക് അവൻ സ്വസ്ഥത നൽകി. அவர்கள் உங்களுக்காக ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். അല്ലേ? ഒന്നാമത്തെ വാക്യം പറയുന്നത് അങ്ങനെയല്ലേ? 1வது வசனம் அப்படி அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. ഒന്നാമത്തെ വാക്യം എന്താ പറയുന്നത്? கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு ஜோஷுவா வயது சென்று முதிர் வயதான போது. ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ്, അവിടുന്ന് ചുറ്റുമുള്ള സകല ശത്രുക്കളെയും അടക്കി ഇസ്രായേലിന് സ്വസ്ഥത നൽകി. அதாவது அந்த இடத்துல அவர்கள் சுற்றி இருந்தவர்கள் எல்லாவற்றையும் சத்துருக்களும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணினார். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. വാഗ്ദത്ത ഭൂമിയിൽ വന്ന ജനത്തിന് ഒരു സ്വസ്ഥതയുണ്ട്.
அந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடங்களிலே கடந்து வந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്നെ വിളിച്ചവൻ വിശ്വസ്തനാണ്. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். അവൻ അന്ത്യത്തോളം നടത്തുവാൻ മതിയായ ദൈവമാണ്. அவர் கடைசி வரை உங்களை நடத்துவதற்கு போதுமான தேவன். ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ് ആമേൻ സ്തോത്രം ഹല്ലേലൂയ വാഗ്ദത്ത ഭൂമിയിലേക്ക് വിളിക്കപ്പെട്ട ജനം. அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த இடத்துல அழைக்கப்பட்ட ஜனங்கள் അവിടെ എത്തിയപ്പോൾ അവർക്ക് സ്വസ്ഥതയുണ്ടായി. அவர்கள் அந்த இடத்துல எட்டப்பட்ட வேளையில் அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டானது. നീയുള്ളവരെ വിളി കേട്ട് നീ ഇറങ്ങിയിട്ടുണ്ടെങ്കിൽ பிரிய தேவ பிள்ளைகள் நீங்கள் அழைப்பை கேட்டு கடந்து வந்திருக்கிறீங்களா? ദൈവം നിന്നെ സ്വസ്ഥത കൊണ്ട് അനുഗ്രഹിക്കും. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ദൈവം ஆசீர்வதிப்பார். നിനക്ക് സ്വസ്ഥത തരും. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതൊരു ദൈവ പൈതലിന്റെ അവകാശമാണ്. அது ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. എന്നും നിന്നെ എല്ലാവരും നിന്ദിച്ചുകൊണ്ട് നടക്കത്തില്ല. என்றைக்கும் எல்லாரும் உங்களை நிந்தித்துக் கொண்டு நடக்க അവൻ மாட்டார்கள். നിന്റെ ദൈവം എവിടെ പോയി എന്ന് ആരും ചോദിക്കുവാൻ അവൻ സമ്മതിക്കത്തില്ല. உங்களுடைய தேவன் எங்கே போனார் என்று கேட்பதற்கு யாரும் ஒரு கேள்வி வைக்க ഓ നീ மாட்டார்கள். വിശ്വസിച്ച നിന്റെ ദൈവം നിന്നെ കൈവിട്ടോ എന്ന് പറഞ്ഞ് അവൻ നിന്ദിക്കുവാൻ ദൈവം അനുവദിക്കുകയില്ല. அதான் நீங்கள் இப்படியாக நினைக்கலாம், என் தேவன் என்னை கைவிட்டாரார் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு கூட அவர் உங்களை அனுமதிக்க വചനം மாட்டார். പറയുന്നത് യഹോവ ചുറ്റുമുള്ള സകല ശത്രുക്കളെയും അടക്കി ഇസ്രായേലിന് സ്വസ്ഥത കൊടുത്തു. வசனம் இப்படியாக சொல்லப்பட்ட கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் யுத்தம் இல்லாதபடி இளைப்பாற பண்ணினார். നിന്റെ ചുറ്റുമുള്ള സകല ശത്രുക്കളെയും അവൻ അടക്കും. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர் அடக்கி എത്ര போடுவார். പേര് ആമേൻ പറയും? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆமென் എത്ര പേര് சொல்லுவீங்க? കരങ്ങളെ ഉയർത്തി കർത്താവിന് സ്തോത്രം எத்தனை ചെയ്യും? பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீங்க? നിന്നെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനാണ്. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். അവൻ ഇന്ന് നീ ഫേസ് ചെയ്യുന്ന ബുദ്ധിമുട്ടുന്ന അവൻ ആ പ്രശ്നത്തിന്റെ മേൽ ദൈവം നിനക്ക് സ്വസ്ഥത തരും. இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். രണ്ടാമത് യോശുവ അവരോട് പറഞ്ഞത്, இரண்டாவது யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. അതിന്റെ മൂന്നാമത്തെ വാക്യം மூன்றாவது வசனம், ആമേൻ വായിച്ചാട്ടെ. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். ആമേൻ. വചനം പറയുകയാണ്. ആമേൻ സ്തോത്രം. യോശുവയുടെ പുസ്തകം 23-ാമത്തെ അധ്യായം അതിന്റെ 3-ാമത്തെ തിരുവചനം പറയുകയാണ്, യഹോവ സകല ജാതികളോടും ചെയ്തത് നിങ്ങൾ കണ്ടുവല്ലോ. அதாவது ஜோஷுவா புஸ்தகம் 23-ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்தது நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? കർത്താവിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവജനം മുന്നത്തെ കുറിച്ച് ചിന്തിക്കണം. தேவ பிள்ளைகள் முன்புள்ள காரியங்களை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். നടത്തിയ വിധങ്ങൾ ദൈവത്തിന്റെ ജനം തിരിച്ചറിയണം. நடத்திய விதங்களை நாம் തിരിച്ചറിந்து கொள்ள வேண்டும். ഇന്നലെകളിൽ വിശ്വസ്തയോടെ കൈപിടിച്ച് നടന്നത് മറന്നു പോകില്ല. நேற்று தினத்தில் விசுவாசத்தின் மூலமாய் கரங்களை பிடித்து நடத்தினதை நாம் மறந்து போக கூடாது. ഇന്നലെ അനുഭവിച്ച പ്രതിസന്ധികളിൽ നിന്ന് ദൈവം നിന്നെ തൂക്കിയെടുത്തത് മറന്നു പോകരുത്. நேற்று தினத்தில் நடந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தது நீங்கள் மறந்து போக യോശുവയ്ക്ക് கூடாது. പറയുവാനുള്ള കാര്യം, അവൻ നടത്തിയത് നിനക്ക് ആമേൻ സ്തോത്രം നിങ്ങൾക്ക് അറിയാമല്ലോ. அதாவது ஜோஷுவாக்கு சொல்ல வேண்டிய காரியம் இப்படியாக இருக்குது, நடத்திய விதங்களை நீங்கள் സകല அறிந்திருக்கிறீர்கள். ജാതികളോടും ചെയ്തത് നിങ്ങൾ കണ്ടിരിക്കുന്നു. சகல ஜனங்கள் முத்திலும் செய்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ആമേൻ. യോശുവയ്ക്ക് പറയാനുള്ള കാര്യം ഇതാണ്. ஜோஷுவாக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால், ആമേൻ, ആ ശത്രുക്കളെയൊക്കെ അടക്കിയത് നിങ്ങളല്ല, ദൈവമാണ്. அது ஜோஷுவாக்கு சொல்ல வேண்டியது இது மாத்திரம் தான், அந்த சத்துருக்களை அடக்கி போட்டது நீங்கள் அல்ல, தேவன் ஒருவரே. വാഗ്ദത്ത ദേശത്തേക്ക് നടക്കുന്ന ജനം, வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துல நடக்கப்படுகிற ஜனங்கள், വിളി കേട്ട് ഇറങ്ങിയ ജനം, அழைக்கப்பட்ட அந்த சத்தத்தை கேட்டு இறங்கின ஜனங்கள், അവൻ ദൈവത്തിന്റെ വിളി കേട്ട് ഇറങ്ങിയ ജനം, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அழைக்கப்பட்ட ஜனங்கள், അവർക്കൊരു സ്വസ്ഥതയുണ്ട്. அவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. അവർക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുന്നത് ദൈവമാണ്. அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது ஒரு தேவன். യോശുവയുടെ പുസ്തകം 23-ന്റെ 3-ാമത്തെ വാക്യം പറയുന്നു, யோசுவா 23-ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, യഹോവ തന്നെയല്ലോ നിങ്ങൾക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്തത്. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணினார். കർത്താവിന് സ്തോത്രം கரங்களை ചെയ്യട്ടെ. உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ പ്രതിസന്ധികളിൽ, நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள்ல, നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ പ്രയാസങ്ങളിൽ, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வருகிற നമ്മൾ பிரயாசங்கள், അനുഭവിക്കുന്ന ഏത് വിഷയവുമാകട്ടെ, நாம் அனுபவிக்கிற எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் അതിന്റെ അകത്ത് ഇറങ്ങി നിന്ന് നിന്നെ വിടുവിക്കുവാൻ വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. அதற்குள்ள இறங்கி வந்து அதில் யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. നിന്നെ വിടുവിക്കുന്നത് നിന്റെ ബുദ്ധി കൊണ്ടല്ല, உன்னை விடுவிக்கிறது உன்னுடைய புத்தினால. നീ അനുഗ്രഹിക്കപ്പെടാൻ പോകുന്നത് ആമേൻ സ്തോത്രം നിന്റെ മിടുക്കുകൊണ്ടാണെന്ന് ചിന്തിക്കരുത്. நீ திறமையினால் ஆசீர்வதிக்க போகிறாய் என்று நீ நினைத்துக் கொள்ள கூடாது. ആമേൻ. യഹോവ തന്നെയല്ലോ നിനക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്തത്. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ചേർന്ന് പറഞ്ഞ യഹോവ തന്നെ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா தன்னை தாமே. യോശുവ ഞാൻ ഇവിടെ നിന്ന് ഇപ്പൊ പറഞ്ഞതുപോലെ യോശുവ പറയുകയാ, യഹോവ തന്നെയല്ലോ.
ஜோஷுவா இப்பொழுது நான் இந்த இடத்திலிருந்து சொல்லப்படுகிறது போல ஜோஷுவா அந்த இடத்துல சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் தாமே அந்த இடத்துல யுத்தம் பண்ணி, God himself. அத தேவன் தாமே. കർത്താവിന്റെ സ്തോത്രം. ഉറപ്പിച്ചു പറയുന്നതാ. அது தைரியத்தோடு சொல்கிறார். ഉറപ്പിച്ചു പറയുന്നതാ. அந்த இடத்துல தைரியத்தோடு அடக்கி சொல்கிறார், ദൈവം തന്നെ. தேவன் தாமே. നിന്റെ ജീവിതത്തിലെ പ്രതിസന്ധി എന്താണ്? உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்ன? നീ അനുഭവിക്കുന്ന വിഷയം എന്താണ്? நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் என்ன? നിനക്ക് സ്വസ്ഥത തരത്തിലെന്ന് പറഞ്ഞ് നിന്നെ ആക്രമിക്കുന്ന ഏത് വിഷയമാണ് നിന്നെ അലട്ടുന്നത്? உங்களுக்கு சமாதானம் உண்டாகிறது இருக்கிற எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், ഏത് രോഗമാണ് നിന്നെ അലട്ടുന്നത്? எந்த வியாதினால உங்களை சரீரத்தை விட்டு, ഏത് വിഷയമാണ് നിന്നെ കീഴടക്കിയത്? எந்த பிரச்சனைகள் உங்களை அதை கீழ்ப்படுத்துகிறதோ, അവൻ നിന്നെ കീഴടക്കിയ വിഷയത്തോട് പോരാടുന്നത് നീയല്ല, ദൈവമാണ്. அது அந்த உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில போராடுகிறது, யுத்தம் பண்ணுகிறது நீங்கள் அல்ல, தேவன் தாமே. ആമേൻ. ஆமென். ചേർന്ന് നോക്കി പറഞ്ഞാട്ടെ, യഹോവ തന്നെ എനിക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യും. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் தாமே எனக்காக யுத்தம் ഒരു பண்ணுகிறார். ഡോക്ടർക്കും സൗഖ്യമാക്കുവാൻ സാധിക്കാത്തത്, ஒரு டாக்டருக்கு விடுதலை கொடுக்கப்படாது, ആമേൻ, ഒരു ഹോസ്പിറ്റലിനും നിന്നെ സൗഖ്യമാക്കുവാൻ സാധിക്കാത്തത്, ஒரு ஹாஸ்பிடல்ல உன்னை விடுவிக்க கூடாமல் ആമേൻ இருக்கிறது, സ്തോത്രം, യഹോവ തന്നെ നിനക്ക് വേണ്ടി സൗഖ്യമാക്കി തരും. கர்த்தராகிய தேவன் தாமே உனக்காக விடுதலை கொடுப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്യട്ടെ. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. യോശുവയുടെ പുസ്തകം 23-ാമത്തെ അധ്യായം யோசுவாவின் புத்தகம் 23-ஆம் அதிகாரம் 3-ാമത്തെ വാക്യത്തിൽ വിളിച്ചു പറയുകയാണ്, 3வது வசனத்தில் இப்படியாக அழைக்கப்பட்டு சொல்லுங்க, യഹോവ തന്നെ നിനക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യും. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் അവൻ பண்ணுவார். വീണ്ടും താഴ്ത്തോട്ട് വരുമ്പോൾ மீண்டும் கீழே வருகிற வேளையில் നമ്മൾ ഇങ്ങനെ വായിക്കുന്നു, நாம் இப்படியாக வாசிக்கிறோம். അതിന്റെ 4-ാമത്തെ വാക്യം 4வது வசனம், അവൻ വായിച്ചാട്ടെ. பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவர்களும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாய் இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்காக உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். അടുത്ത വാക്യം, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார். കർത്താവിന്റെ സ്തോത്രം. ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ്, ആമേൻ സ്തോത്രം, നിങ്ങളെ വിളിക്കുക മാത്രമല്ല, தேவனுடைய திருவசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, உங்களை அழைத்தது மாத்திரமல்ல, നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഒരു പ്രാവശ്യം യുദ്ധം ചെയ്യുക മാത്രമല്ല, உங்களுக்கு ஒரு தடவை யுத்தம் பண்ணினது மாத்திரமல்ல, അവൻ അന്ത്യത്തോളം നിനക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യും. கடைசி வரையும் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். വചനം പറയുന്നത്, നിങ്ങൾ വാഗ്ദാനം ചെയ്തതുപോലെ തന്നെ നിങ്ങൾ അവരുടെ ദേശം കൈവശമാക്കും. அதாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ண இடத்திலே அந்த இடத்திலே தேவன் உங்களை கொண்டு போய் കരമുയർത്തി പറഞ്ഞാണ്, എന്നെ വിളിച്ചവൻ വിശ്വസ്തനാ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லப்படுங்க, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், എന്നെ വിളിച്ചവൻ വിശ്വസ്തനാ, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், അവൻ അന്ത്യത്തോളം എന്നെ എത്തിക്കും. அவர் கடைசி வரையும் மட்டும் என்னை ஏத்திப்பார். നീ കേട്ട ഒരു വാഗ്ദത്തം, நீங்கள் கேட்கப்பட்ட அந்த നിന്റെ வாக்குத்தத்தம், കുഞ്ഞിനെ കുറിച്ച് കേൾപ്പിച്ച ഒരു വാഗ്ദത്തം, உங்கள் பிள்ளைகளை குறித்து கேட்கப்பட்ட அந்த നിന്റെ வாக்குத்தத்தம், സഭയെ കുറിച്ച് കേട്ട ഒരു വാഗ്ദത്തം, உங்கள் സഭைகளை குறித்து கேட்கப்பட்ட அந்த ഈ வாக்குத்தத்தம், പുസ്തകത്തിൽ എഴുതിയിരിക്കുന്ന ഒരു വാഗ്ദത്തം, இந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள், അതിന്റെ വള്ളി പുള്ളി മാറി പോകുവാൻ സ്വർഗം സമ്മതിക്കുകയില്ല. அதுல ஒரு எழுத்து கூட மாறி போவதற்கு கர்த்தர் சம்மதிக்க மாட்டார். അവൻ നിന്നിൽ നല്ല പ്രവർത്തികളെ ആരംഭിച്ചവൻ അതിനെ തികയ്ക്കുക തന്നെ ചെയ്യും. உங்களுடைய நன்மையான காரியங்களை தொடங்கினவர் அவர் முடியும் மட்டும் நடத்தி செல்வார். തുടങ്ങി വച്ചവൻ തീർക്കുമെന്ന്, அதை தொடங்கி வைத்தவர் அதை முடிப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ വചനം പറയുക, നിങ്ങൾ വാഗ്ദത്ത ദേശത്ത് പ്രവേശിക്കുക തന്നെ ചെയ്യും. தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் வாக்குத்தத்த இடத்திலே அந்த இடத்திலே கண்டிப்பாக எத்தி சேர்வீர்கள். നിന്റെ ചുറ്റുമുള്ള ആമേൻ ഒരു വിഷയത്തിന്റെ മേൽ നിനക്ക് സ്വസ്ഥത കിട്ടി. சில வேளையில உங்களில் அந்த சுற்றி இருக்கிற இடங்களிலே சமாதானம் உண்டானது. അവൻ കുറച്ച് നാളത്തേക്ക് പ്രശ്നമില്ല. കുറച്ച് നാളത്തേക്ക് அந்த இடத்திலே பிரச்சனைகள் இல்ல. അടുത്ത ഒരു വിഷയം വന്നു, அந்த இடத்திலே வேற ஒரு பிரச்சனை வருகிறது. അവൻ അപ്പോഴും ദൈവം നിന്നെ സഹായിക്കുമെന്ന് നിനക്ക് വിശ്വാസമുണ്ടോ? அந்த இடத்திலே தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ്, தேவனுடைய திருவசனம் சொல்லுகிறது, അവൻ നിനക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്തിട്ടുണ്ട്, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார், ഇപ്പോൾ നിനക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്, இப்பொழுதும் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், അവൻ ഇനിയും നിനക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുക തന്നെ ചെയ്യും. இன்னியும் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். ചേർന്ന് കരമുയർത്തി പറഞ്ഞേ, യുദ്ധം യഹോവയ്ക്കുള്ളത്. எல்லாரும் കരங்களை ഉയർത്തി சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവൻ യഹോശാഫാത്ത് എന്ന് പറയുന്ന ഒരു രാജാവ്, யெகோவா என்று சொல்லப்படுகிற அந்த ராஜா പഴയ നിയമ പുസ്തകത്തിലെ ഒരു രാജാവാണ്. பழைய ஏற்பாடு காலங்களில் உள்ளப்பட்ட അവൻ ராஜா. അദ്ദേഹത്തിന്റെ അവൻ രാജ്യം വലിയ പ്രതിസന്ധിയിലായി. அந்த இடத்திலுடைய இடம் வந்து மிகவும் ஒரு பஞ்சம் உண்டானது. അവൻ ചുറ്റുമുള്ള സകല രാജ്യങ്ങളും சுற்றி இருந்த அந்த இடங்கள் தேசங்கள் അവൻ അവരെ ആക്രമിക്കുവാനായിട്ട് കടന്നു വരികയാണ്. அவர்களை ஆக்கிரமிப்பதற்காக அந்த இடத்திலே கடந்து வருகிறார். യഹോശാഫാത്ത് കടന്നു വരുന്ന ശത്രുവിനെ കണ്ട് ഭയപ്പെട്ടു പോയി. யோசபாத் அந்த சத்துருக்களை பார்த்து பயந்து போனார். താൻ ഇങ്ങനെ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുവാനായിട്ട് ഇടയായി. யோசபாத் இப்படியாக தேவனை பார்த்து ஜெபித்தார். ദൈവമേ, ഞങ്ങൾ ബലഹീനരാണ്, அப்பா நாங்கள் பலன் இல்லாதவர்கள், അവൻ ഞങ്ങൾ എന്തു ചെയ്യണം? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു, 2 ആമേൻ സ്തോത്രം, ദിനവൃത്താന്തങ്ങളുടെ പുസ്തകം 20-ാമത്തെ അധ്യായം
ആമേൻ വിളിച്ചു പറയുന്നത് ഇങ്ങനെയാണ്. ആമേൻ സ്തോത്രം. നിങ്ങൾ ആമേൻ സ്തോത്രം യുദ്ധം യഹോവയ്ക്കുള്ളതത്രേ. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லப்படுகிறது, யுத்தம் கர்த்தருடையது. ആമേൻ യുദ്ധം യഹോവയ്ക്കുള്ളതത്രേ. யுத்தம் கர்த்தருடையது. ആമേൻ സ്തോത്രം. 2 ദിനവൃത്താന്തങ്ങളുടെ പുസ്തകം 20-ാമത്തെ അധ്യായം 15-ാമത്തെ വാക്യം വായിച്ചാട്ടെ. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் ആമേൻ സ്തോത്രം. ആമേൻ വായിച്ചാട്ടെ. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, 15 നിങ്ങൾ ആമേൻ സ്തോത്രം ഈ കാണുന്ന കൂട്ടത്തെ കണ്ട് ഭയപ്പെടാமல், நீங்கள் இந்த பார்க்கப்படுகிற ஏழாமான கூட்டத்தை பார்த்து பயப்படாமலும், ആമേൻ നിങ്ങൾ ഭയപ്പെടരുത്. நீங்கள் பயந்து போக கூடாது. ഇന്ന് പകൽക്കാലം ദൈവത്തിന് നിന്നോട് പറയുവാനുള്ളത്, இன்னைக்கு பகல் வேளையில் தேவன் உங்களை குறித்து சொல்லப்படுகிறது. നിന്റെ കരം പിടിച്ചിരിക്കുന്നവൻ വിശ്വസ്തനാ. உங்களை கரங்களை பிடித்திருக்கிறவர் உண்மை உள்ளவர். നിന്റെ ശത്രുവിനെ കണ്ട് നീ ഭയന്നു പോകരുത്. உங்கள் சத்துருக்களை பார்த்து நீங்கள் பயந்து போக கூடாது. അതിന്റെ അടുത്ത വാക്യം പറയുന്നത് ഇങ്ങനെയാണ്. அடுத்த வசனம் இப்படியாக ഈ சொல்லப்பட்டிருக்கிறது, ആർമിയെ കണ്ട് നീ ഭയപ്പെടരുത്. இந்த ஆவியை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. യുദ്ധം നിങ്ങൾക്കുള്ളതല്ല, അത് യഹോവയ്ക്കുള്ളതത്രേ. யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. എത്ര പേര് കരമുയർത്തി കർത്താവിനെ സ്തോത്രം எத்தனை ചെയ്യും? பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீங்க? ഈ വലിയ സമൂഹത്തെ കണ്ട് ഭയപ്പെടരുത്. இந்த பெரிய ஜனங்களை பார்த்து நீங்கள் பயந்து போக கூடாது. നിന്റെ ജീവിതത്തിന്റെ പ്രതിസന്ധി എന്തായിരുന്നാലും, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், അവ 2024 മെയ് മാസത്തിൽ இந்த 2020 வருடத்தில் மே மாதத்தில் ഈ വചനം കേട്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി നിന്റെ ഭവനത്തിൽ ഇറങ്ങട്ടെ. தேவனுடைய பிரவൃத்தி உங்கள் பவன வீடுகளில் നിന്റെ இறங்குவதாக. പ്രശ്നത്തിന്റെ മേൽ ഇറങ്ങട്ടെ. உங்களுடைய பிரச்சனை மத்தியிலே இறங்குவதாக. ശിംശോന്റെ കയ്യിൽ കെട്ടിയ കെട്ടിനെ ചണനാരി പോലെ കത്തിച്ച ദൈവം, சிம்சோனிலே கரங்களிலே கட்டப்பட்டிருந்த சங்கிலி அப்படியே அகற்றி போட்ட தேவன் ഇന്ന് പകൽക്കാലം നിന്നെ വിടുവിക്കുവാനിടയായി തീരട്ടെ. இன்று பகல் வேளையிலே உங்களை விடுவிப்பதற்கு യേശുവിന്റെ നാമത്തിൽ കേട്ട് അഴിയട്ടെ. இயேசுவின் நாமத்தில் உங்கள் சங்கிலிகள் கட்டி In the அவிழ்ப்பதாக. mighty name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. ஹalleluya. ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാ, தேவனுடைய திருவசனம் சொல்கிறது, നിന്റെ മുന്നിലെ പർവ്വതത്തെ കണ്ട് നീ ഭയപ്പെടരുത്. உங்கள் முன்பாக காணப்படுகிற பர்வதங்களை பார்த்து நீங்கள் பயந்து போக கூடாது. ചുറ്റിലും കാണുന്ന സൈന്യ നിരകളെ കണ്ട് ഭയപ്പെട്ടു പോകരുത്. உங்களை சுற்றி இருக்கிற சேனைகளை பார்த்து நீங்கள் பயந்து போக கூடாது. ഈ യുദ്ധം നിനക്കുള്ളതല്ല, ഈ യുദ്ധം എനിക്കുള്ളതാ. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. ഈ യുദ്ധം നിങ്ങൾക്കുള്ളതല്ല, ഈ യുദ്ധം യഹോവയ്ക്കുള്ളതാ. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം നിന്റെ കരം പിടിച്ചിരിക്കുക. தேவனுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு ദൈവം നിന്റെ വലക്കരം പിടിച്ചിരിക്കുക. தேவன் உங்கள் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். ഇന്ന് നീ ജീവിതത്തിൽ കണ്ട എല്ലാ പ്രതിസന്ധികളെയും, இன்று நீங்கள் வாழ்க்கையில பார்க்கிற எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், ഇന്ന് നീ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന സകല പർവ്വതങ്ങളെയും இன்று நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற சகல பர்வதங்களும் അവൻ സമഭൂമിയാക്കി മാറ്റും. அவர் சமபூமியாக மாற்றுவார். നിനക്കെതിരെ വരുന്ന ഒരായുധവും ഫലിക്കുകയില്ല. உங்களுக்கு எதிரே வருகிற எந்த ஒரு ஆயுதமும் பலிக்காது. ന്യായവിസ്താരത്തിൽ നിനക്കെതിരെ വരുന്ന എല്ലാ നാവിനെയും നീ ന്യായം വിധിക്കും. அது நியாயத்தில் வருகிற எல்லா நியாயங்களிலுமே கர்த்தர் அதுக்காக பதிலளி கொடுப்பார். അവൻ ചേർന്ന് പറഞ്ഞ എന്റെ കുടുംബത്തിന് നേരെ, அல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்துக்கு எதிராக, എന്റെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് നേരെ என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக ശത്രു വെച്ചിരിക്കുന്ന സകല ആയുധവും சத்துரு வைக்கப்பட்டிருக்கிற சகல ஆயுதங்களையும் നിഷ്ഫലമായി പോകട്ടെ. அது அப்பொழுதே மாறி போவதாக, ക്യാൻസലായി പോകട്ടെ. அது இப்பொழுதே கேன்சல் ஆவதாக. In the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. ആമേൻ. ஆமென். എന്റെ കുടുംബത്തിനെ കൊടുക്കുവാൻ, என்னுடைய குடும்பத்தை എന്റെ பார்ப்பதற்கு, കുഞ്ഞുങ്ങളെ ട്രാപ്പ് ചെയ്യുവാൻ, என்னுடைய குழந்தைகள் பிள்ளைகளை பார்த்து வைப்பதற்கு, സകല കെണികളും യേശുവിന്റെ നാമത്തിൽ അഴിഞ്ഞു പോകട്ടെ. சகல கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே அழிந்து மாறுவதாக. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരിക്കൽ കൂടി കരമുയർത്തി കർത്താവിനെ സ്തോത്രം ஒரு ചെയ്യട്ടെ. தடவை கூட கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ദൈവം നിന്നെ വിളിച്ചവൻ വിശ്വസ്തനത്രേ. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ദൈവത്തിന്റെ വചനം പറയും, ഈ യുദ്ധം യഹോവയ്ക്കുള്ളതാ. அது தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிறது, யுத்தம் கர்த்தருடையது. ആമേൻ. ഈ യുദ്ധം നിനക്കുള്ളതല്ല, ഈ യുദ്ധം യഹോവയ്ക്കുള്ളതാ. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ആമേൻ. അതിന്റെ താഴത്തോട്ട് വായിക്കുമ്പോ அது கீழே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ആമേൻ, നമ്മൾ കാണുന്ന ഒരു വാക്യമുണ്ട്. நாம் வாசிக்கப்படுகிற வசனம் இருக்கிறது. കർത്താവിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. ആമേൻ. അതിന്റെ 6ാമത്തെ വാക്യം, 6வது வசனம். യോശുവയുടെ പുസ്തകം 23 6ാമത്തെ വാക്യം. ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். ആമേൻ. കർത്താവിന് സ്തോത്രം.
4 കാര്യങ്ങൾ അവിടെ പറഞ്ഞിരിക്കുക. அந்த இடத்துல 4 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6, 7, 8, 11ാമത്തെ വാക്യം. 6, 7, 8, 11வது. അവൻ 6ാമത്തെ വാക്യം പറയുന്നു. 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. അവൻ നിന്നെ വിളിച്ചവൻ വിശ്വസ്തനാ. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். നിന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്ന ഒരു ന്യായപ്രമാണമുണ്ട്, ഒരു പ്രമാണ പുസ്തകമുണ്ട്. ஒரு நியாய புத்தகத்தில் உங்கள் கரங்களில் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். അതിന്റെ ഇടത്തോട്ടും വലത്തോട്ടും മാറരുത്. அதிலே வலதுபுறமும் இடதுபுறமும் நீங்கள் மாறிக்கொள்ள கூடாது. ചേർന്ന് പറഞ്ഞേ, ഞാൻ വചനം അനുസരിക്കും. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வசனத்தை நான் கீழ்ப்படிவேன். പ്രിയമുള്ളവരെ, നമ്മളെല്ലാവരും വാഗ്ദത്തം കേൾക്കാൻ മിടുക്കന്മാരാ. அல்ல, நாம் எல்லாரும் வாக்குத்தத்தத்தை கேட்பதற்கு நல்ல திறமை உள்ளவர். പ്രോമിസ് കേട്ടാൽ അനുഗ്രഹമാ, സന്തോഷമാ. அந்த ப்ராமிஸ் வார்த்தைகளை கேட்கப்படுகிறது ஒரு சந்தோஷமான வார்த்தை. പക്ഷെ അതിനുവേണ്ടി ദൈവം വെച്ചിരിക്കുന്ന കണ്ടീഷൻസ് നമ്മൾ കേൾക്കാറില്ല. அதாவது அதிலே தேவன் வைத்திருக்கிற சில கண்டிஷன்களை நாம் கேட்க மாட்டோம். ആമേൻ. ஆமென். എത്ര പേര് എന്റെ കൂടെ കരം ഉയർത്തി കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്യും? எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. യോശുവ പറയുകയാണ്, யோசுவா சொல்கிறார், അവൻ നിന്നെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനാ. உன்னை அழைத்த தேவன் உண்மை അവൻ உள்ளவர். നിനക്ക് സ്വസ്ഥത നൽകുക. அவர் உனக்கு അവൻ இளைப்பாறுதல் നിനക്ക് വേണ്ടി கொடுப்பார். യുദ്ധം ചെയ്യും. அவர் உனக்காக யுத்தம் അവൻ பண்ணுவார். നിന്നെ വാഗ്ദത്ത ഭൂമിയിലേക്ക് പ്രവേശിക്കുമാറാക്കും. அவர் உன்னை வாக்குத்தத்தம் பண்ணின இடத்தில் கொண்டு അവൻ சேர்த்துவார். നിനക്ക് തുടങ്ങി വെച്ച യുദ്ധം അവൻ അവസാനിപ്പിക്കുക തന്നെ ചെയ്യും. அவர் உனக்காக துவங்கி வைத்த யுத்தத்தை அதை முடிப்பார். അവൻ എന്ന് പറഞ്ഞിട്ട് 6ാമത്തെ വാക്യത്തിൽ പറയുക, അതുകൊണ്ട്. 6வது வசனம் இதெல்லாம் சொல்லியப்பட்ட 6வது வசனத்திலே சொல்லுகிறார். ചേർന്ന് പറയാമോ? അതുകൊണ്ട്. ஆகையால் അവൻ സ്തോത്രം. ഇടത്തോട്ടും വലത്തോട്ടും ഈ പുസ്തകം പറഞ്ഞിരിക്കുന്നതെന്നോ ഇടത്തോട്ടും വലത്തോട്ടും മാറരുത്. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல வலது புறத்திலுமோ இடது புறத்திலுமோ நீ மாறிக்கொள்ள கூடாது. കരമുയർത്തി പറയും, ഞാൻ നിന്റെ കൃപയിൽ ആശ്രയിച്ച് ഈ വചനത്തെ അനുസരിക്കും. எத்தனை பேர் சொல்லுவேன், கிருபையினால இந்த வசனத்தை நான் கீழ்ப்படிவேன். ഈ കൃപയിൽ ആശ്രയിച്ച്, ദൈവത്തിന്റെ കൃപയിൽ ആശ്രയിച്ച് ഞാൻ ഈ പുസ്തകത്തെ അനുസരിക്കും. இந்த கிருபையினால் அது வசனத்தை கீழ்ப்படிவேன். അവൻ അതിന്റെ 7ാമത്തെ വാക്യത്തിൽ പറയുന്നു. 7வது வசனம் சொல்லுகிறது, അവൻ യോശുവയ്ക്ക് പറയുവാനുള്ള ആമേൻ സ്തോത്രം ആമേൻ നിയമങ്ങളാ. அது ஜோஷுவாக்கு சொல்ல போகிற அந்த நியமம். ഈ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഭൂമിയിൽ நீங்கள் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திலே നിങ്ങൾ സ്വസ്ഥതയോടെ ആയിരിക്കുമ്പോൾ, நீங்கள் இளைப்பாறுதலாய் இருக்கிற வேளையில், നിങ്ങൾക്ക് വേണ്ടി യഹോവ യുദ്ധം ചെയ്യുമ്പോൾ, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற வேளையில், അവൻ വാഗ്ദത്ത ഭൂമിയിൽ അവൻ നിന്നെ ഉറപ്പിക്കുമ്പോൾ, அவர் வாக்குத்தத்த இடத்திலே உங்களை ஸ்திரப்படுத்துகிற வேளையில், നിങ്ങൾ അനുസരിക്കേണ്ട 4 കാര്യങ്ങൾ. நீங்கள் கீழ்ப்படிக்க வேண்டிய 4 காரியங்கள். ஒன்று, ഈ പുസ്തകം വിട്ട് ഇടത്തോട്ടും വലത്തോട്ടും മാറരുത്. இந்த புத்தகத்தை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ மாறிக்கொள்ள. 7ാമത്തെ വാക്യം പറയുന്നു. 7வது வசனம் சொல்லுகிறது, ആമേൻ സ്തോത്രം. നിങ്ങൾ ആമേൻ വിഗ്രഹാരാധനയുമായി, ആമേൻ അത് വായിക്കാം. 7ാമത്തെ വാക്യം, உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும். അവൻ കലരാമൽ. ചേർന്ന് പറഞ്ഞ, ഇടകലരുത്. அதாவது ஜாதிகளோடு கலவாமலும், അവരുടെ ദേവന്മാരുടെ നാമം ജപിക്കരുത്. அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும், അത് വലിയ സത്യം ചെയ്യില്ല. அவைகளை கொண்டு ஆணையிடாமலும், അവയെ സേവിക്കരുത്. அவைகளை சேவியாமலும், നമസ്കരിക്കുകയും അരുത്. பணிந்தும் கொள்ளாமலும். പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ നാട്ടിൽ, நம்முடைய ஊர்ல, ആമേൻ സ്തോത്രം, ഇവിടെയൊക്കെ എനിക്ക് അറിയാൻ മേല. இந்த இடத்துல எனக்கு മറ്റു தெரியாது, രാജ്യങ്ങളെ കുറിച്ച് എനിക്ക് അറിയത്തില്ല. வேற ராஜ்யத்தை குறித்து தெரியாது. നമ്മുടെ നാട്ടിൽ ഇപ്പൊ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു കാര്യം എന്താണെന്നറിയാമോ? நம்முடைய தேசத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறது என்னவென்றால், കത്തോലിക്ക പള്ളിയിലെ അച്ഛന്മാര് அதாவது கத்தோலிக்க சபை அந்த அச்சன்மார்கள் ക്ഷേത്രത്തിനകത്തും പോകും. அவர்கள் அந்த கோவிலிலே செல்வார்கள். ക്ഷേത്രത്തിലുള്ളവര് அந்த கோவில் உள்ளவர்கள் പള്ളിയിലും വരും. அதாவது இந்த சபைக்குள்ளாயும் கடந்து வருவார்கள். പള്ളിക്കകത്തും ആമേൻ സ്തോത്രം ആമേൻ പൂജാരി കർമ്മം ചെയ്യും. அது சபைக்குள்ளாயும் அந்த பூஜை கர்மங்களை செய்வார்கள். പള്ളിക്കകത്തും ആമേൻ ക്രിസ്ത്യൻ പള്ളിക്കകത്തും ബാങ്ക് വിളിക്കും. அது கிறிஸ்து பள்ளிகளுக்கு வெளியேமே அவர் வாங்கு விളിப்பார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രിയമുള്ളവരെ, വചനം പറയുകയാണ്, வசனம் சொல்லுகிறது, നിങ്ങൾ ഈ ജാതികളോട് നിങ്ങൾ ഇടകലരരുത്. நீங்கள் இந்த ஜாதிகளோடு கலவாமலும், ആമേൻ സ്തോത്രം, അവരുടെ ദേവന്മാരുടെ നാമം ജപിക്കരുത്. அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும், അത് ചൊല്ലി സത്യം ചെയ്യല്ല. அவைகளை கொண்டு ஆணையிடாமலும், അവയെ സേവിക്കരുത്. அவைகளை சேவியாமலும், നമസ്കരിക്കുകയും ചെയ്യരുത്. அவைகளை பணிந்து கொள்ளாமலும் இருக்க வேண்டும். പ്രിയമുള്ളവരെ, ഈ വചനം, பிரிய தேவ பிள்ளைகள், இந்த வசனமானது അവൻ ഈ വചനത്തെ ഭയപ്പെടുവാൻ തക്ക വിധമിടയാകണം. இந்த வசனத்திலே பயப்படுகிற தக்க விதமா நீங்கள் இருக்க வேண்டும். ദൈവത്തെ ഭയത്തോടെ വിറയലോടെ കണ്ണു ചെലുന്നു വരാനിടയാകണം. அதாவது தேவனை பயத்தோடு நடுக்கத்தோடும் அவரை சேவிக்கிறவராக இருக்க வேண்டும். അവൻ ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ്. தேவனுடைய திருவசனம் சொல்லுகிறது. അവൻ സ്തോത്രം, യോശുവയുടെ പുസ്തകം 23ാമത്തെ അധ്യായത്തിൽ யோசுவா 23ஆம் அதிகாரத்திலே വാഗ്ദത്ത ഭൂമിയിൽ പാലിക്കേണ്ട 4 നിയമങ്ങൾ. அது வாக்குத்தத்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய 4 காரியங்கள். ഒന്ന്, ഈ വചനം വിട്ട് ഇടത്തോട്ടും വലത്തോട്ടും മാറരുത്. ஒன்று, இந்த வசனத்தை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ நீங்கள் மாறிக்கொள்ள கூடாது. 2, ജാതികളുമായിട്ട് ഒരു സെപ്പറേഷൻ ഉണ്ടാകണം. இரண்டாவது, ஜாதிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு செப்பரேஷன் ഒരു உண்டாகணும். വേർപാടുണ്ടാകണം. ஒரு செப்பரேஷன் உண்டாக வேண்டும். എന്നെ കേൾക്കുന്ന എത്ര പേര് ഇതിനകത്തുണ്ട്? இந்த கேட்க எத்தனை பேர் என்னோடு ഒരു கூட ആമേൻ இருக்கீங்க? കേൾക്കട്ടെ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ഒരു വേർപാട്, ஒரு வேறுபாடு, ചേർന്ന് പറഞ്ഞ ഒരു വേർപാട്, സെപ്പറേഷൻ. തമിഴിൽ എന്താ പറയുന്നത്? அது ஒரு செப்பரேஷன் நமக்குள்ள.
വേർപാട് കർത്താവ് ഒരു വേർപാട് ഉണ്ടാകണം. ஒரு വേறுபாடு നമുക്ക് അവൻ ഉണ്ടാകണം. അവർ ചെയ്യുന്ന എല്ലാം നീ ചെയ്യല്ല. அவர்கள் செய்கிற எல்லாம் நீங்கள் അവൻ செய்யக்கூடாது. നിന്റെ കൂടെ പഠിക്കുന്ന കുഞ്ഞുങ്ങൾ ചെയ്യുന്ന എല്ലാം നീ ചെയ്യല്ല. உங்கள் கூட படிக்கிற பிள்ளைகள் செய்கிறது எல்லாம் நீங்கள் നിന്റെ ജോലി செய்யக்கூடாது. സ്ഥലത്തെ എല്ലാവരും ചെയ്യുന്നത് പോലെ നീ ചെയ്യരുത്. உங்கள் வேலை இடங்களில் எல்லாரும் செய்கிறது போல நீங்கள் ദൈവത്തിന്റെ செய்யக்கூடாது. വചനം പറയുകയാണ് ഇടകലരരുത്. அது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இடப்படக்கூடாது. ആമേൻ. ஆமென். അപ്പോസ്തലനായിരിക്കുന്ന പൗലോസ് அப்போஸ்தலனாகிய பவுல் കൊരിന്ത്യർക്ക് ലേഖനം എഴുതുമ്പോൾ கொரிந்தியருக்கு நிருபம் எழுதி 2 കൊരിന്ത്യ ലേഖനം 6:13 ഇപ്രകാരം പറഞ്ഞു. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. വായിച്ചാട്ടെ. நாம் വാசிக்கலாம். 14ാമത്തെ വാക്യം വായിച്ചു പെട്ടെന്ന്. രണ്ട് ക്രോണിക്സ് 2 കൊരിന്ത്യൻസ്. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாக்குங்கள் என்றும் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்கள். അവിശ്വാസികളുമായിട്ട് ഇണയില്ല, പിണക്കൂടരുത്. அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ആമേൻ. ஆமென். കർത്താവിന്റെ സഹോദരൻ കല്യാണം കഴിച്ചിട്ടില്ലെങ്കിൽ திருமணம் செய்யாமல் இருந்தீர்களா? ഭാര്യ കെട്ടിയേക്കാന്ന് വിചാരിച്ചേക്കല്ലേ. அது தோணி எல்லாவற்றையும் போல நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது. ஹalleluya. അവിശ്വാസികളുമായിട്ട് ഇണയില്ല, പിണക്കൂടരുത്. 14ാമത്തെ വാക്യം. அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாமல் ആമേൻ. അതിന്റെ വായിച്ചോളൂ. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? വെളിച്ചത്തിനും ഇരുളിനും തമ്മിൽ എന്തൊരു യോഗ്യത. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ഹല്ലേലൂയ. അടുത്ത വാക്യം. ஹalleluya. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசுவேது? அவிவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கும் பங்கு ஏது? ക്രിസ്തുവിന്റെ ആലയത്തിനകത്ത് ഭൂതത്തിന് എന്ത് സ്ഥാനം? கிறிஸ்துவின் ஆலயத்துக்குள்ளே பூதங்களை சத்துருக்கள் என்னது? ആമേൻ. കർത്താവിന്റെ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. ആമേൻ. നമുക്ക് അറിയാൻ കാര്യം, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ആമേൻ. യോശുവ പഠിപ്പിക്കുന്ന രണ്ടാമത്തെ കാര്യം, ஜோஷுவாக்கு சொல்லப்படுகிற இரண்டாவது காரியம், വേർപാടുണ്ടാകണം. நமக்கு ஒரு வேறுபாடு உண்டாக ആമേൻ. வேண்டும். അതിന്റെ ആമേൻ സ്തോത്രം. 8ാമത്തെ വാക്യം വായിച്ചാട്ടെ. 8வது வசனம். இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொண்டிருங்கள். പറ്റിക്കൊണ്ടിരിക്കണം. പറഞ്ഞ് പറ്റിക്കൊണ്ടിരിക്കണം. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனை பற்றிக் கொண்டிருங்கள். അവൻ കഴിഞ്ഞ ആഴ്ച അങ്ങനെ പ്രാർത്ഥനയായിരുന്നു. கடந்த வாரத்துல இப்படிப்பட்ட ஜெபமா ഈ இருந்தது. ആഴ്ച അതിലും വലിയ പ്രാർത്ഥനയായിരിക്കണം. இந்த வாரத்தில் அதை விட மேலான ஒரு ஜெபமா இருக்க வேண்டும். ചേർന്ന് പറഞ്ഞ് ഞാൻ കൃപയിൽ ആശ്രയിച്ചോ പറ്റിച്ചേർന്നിരിക്കുക. எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, நான் கிருபையினால் ஆசீர்வதித்து பற்றிக்கு അതിന്റെ சேர்வேன். 14ാമത്തെ വാക്യം വായിച്ച് നമ്മൾ നിർത്തിക്കുകയാണ്. വായിച്ചു 11வது வசனம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. 14ാമത്തെ വാക്യം പറയുകയാണ്. ആമേൻ. അതുകൊണ്ട് നിങ്ങളുടെ ദൈവമായ യഹോവയെ സ്നേഹിപ്പാൻ പൂർണ്ണ മനസ്സോടെ ഏറ്റവും ജാഗ്രതയായിരിപ്പേ. உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். വാഗ്ദത്തം പ്രാപിച്ച ദൈവജനമേ, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, യോശുവയ്ക്ക് പറയാനുള്ള 4ാമത്തെ കാര്യം, ஜோஷுவாக்கு சொல்லப்படுகிற 4வது காரியம், ഈ വാഗ്ദത്ത ഭൂമിയിൽ இந்த വാக்குத்தத்த பண்ண നീ ആയിരിക്കുമ്പോൾ நீங்கள் இருக்கிற வேளையில் നിന്നെ വിളിച്ച ദൈവത്തെ നീ സ്നേഹിക്കുവാൻ മറക്കരുത്. உங்களை அழைத்த தேவனை நீங்கள் அன்பு கூர்ந்து போவதற்கு ചേർന്ന് പറഞ്ഞ് ഞാൻ പൂർണ്ണ ഹൃദയത്തോടെ ദൈവത്തെ ആഗ്രഹിക്കും. எத்தனை பேர் சேர்ந்து சொல்லுங்க, நான் പൂർണ്ണ ഹൃദയത്തോടെ ഞാൻ ദൈവത്തെ സ്നേഹിക്കും. பூர்ண இருதயத்தோட நான் கர்த்தரில் அன்பு പ്രിയമുള്ളവരെ, செலுத்துவேன். നമുക്കൊരു നിയമമുണ്ട്, നമുക്കൊരു കൽപ്പനയുണ്ട്. நமக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. ഏറ്റവും വലിയ കൽപ്പന, ഏറ്റവും மிகப்பெரிய கற்பனை എന്താണ് ആ ഏറ്റവും വലിയ കൽപ്പന? எது அந்த மிகவும் பெரிய கற்பனையா നിന്റെ இருக்கிறது? ദൈവമായ കർത്താവിനെ നീ പൂർണ്ണ ഹൃദയത്തോടും പൂർണ്ണ മനസ്സോടും കൂടെ സ്നേഹിക്കണം. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு அன்போடு அன்பு செலுத்த வேண்டும். എല്ലാ കണ്ണുകളും അടയ്ക്കാൻ നമുക്ക് ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാം. எல்லா கண்களையும் மூடலாம். நம்ம இப்பொழுது ഇത് പകൽക്കാലം കർത്താവ് നിനക്കൊരു സ്വസ്ഥത